வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடத்தப்படும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். நாட்டின் வளர்ச்சிக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் பேச்சு. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறது மகா விகாஸ் கூட்டணி. அரசியலமைப்பின் மீது அவர்களுக்கு சற்றும் நம்பிக்கை இல்லை என்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா விமர்சனம். சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சம்பந்தப்பட்ட கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. குத்தகை காலம் முடிந்துவிட்டால் மதுபான கடையை உடனடியாக காலி செய்ய வேண்டும். டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. திருப்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. 9 நாள் தடைக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டதால் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்டோர் அருவியில் உற்சாக குளியல். கோவை மாவட்டம் சூலூரில் விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியல். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்டோரை குண்டுகட்டாக கைது செய்தது காவல்துறை. நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் தங்கம் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. தமிழ் தேசிய பாதையில் என்றும் தன் பயணம் தொடரும் என முகநூலில் பதிவு. சென்னை ராயபுரம் தனியார் மேல்நிலைப் பள்ளி முதல்வரை கண்டித்து பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். ஆசிரியர்களை தரக்குறைவாக பேசுவதும் வகுப்பறையில் நின்று கொண்டே பாடம் எடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் புகார். மதுரையில் சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி காட்டுநாயக்கன் சமூக மக்கள் 12வது நாளாக போராட்டம். பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்களில் கருப்பு துணி கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்கூல்ல வந்து +1 படிச்சுட்டு இருக்கேன் சார். கடந்த 12 நாளா போராட்டம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தகுந்த நடவடிக்கை அரசு எடுக்கவே இல்லை. அந்த மாதிரி ஆர்டிஓ மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஜால் சான்றிதழ் வாங்கி தரணும் சார். எங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். 12 நாளா சோறு சாப்பாடு எதுவுமே இல்லாம நீங்களே பார்க்கலாம் சார். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். 12 நாளாவே ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வரைக்கும் அரசு தகுந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கல சார். ஸ்காலர்ஷிப்புக்கும் எங்களுக்கு இந்த SC சர்டிபிகேட் தேவைப்படுது சார். ஸ்காலர்ஷிப் எல்லாமே சார். தேனி அருகே இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். கடன் வாங்கிய பணத்தை ஆன்லைன் ரம்மியில் இழந்ததால் விபரீத முடிவு. தமிழகத்திற்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நிதி ஒதுக்கி வருகிறது மத்திய அரசு. திருச்சி மதிமுக MP துரை வைகோ குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கணவருடன் சாமி தரிசனம் செய்தார் நடிகை ரம்யா பாண்டியன். கோயிலுக்கு வந்த நடிகர் சூரியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.
மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமார். மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சித்தார்த் மிருதுல் ஓய்வு பெற உள்ள நிலையில் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகிய கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார். மத்திய அரசுடன் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் மாநிலம் வளர்ச்சி அடையாது எனவும் பேட்டி. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல் காட்சியளிக்கும் விளைநிலங்கள். நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. நாகை வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல் காட்சியளிக்கும் உப்பளங்கள். உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அவலம். தனியார் தொலைக்காட்சியின் பாடகர் குரு குகனை கைது செய்த போலீசார். இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. நீதிமன்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யாததால் ரவுடி சீர்காழி சத்யா மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்த உத்தரவை திரும்பப் பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். சீர்காழி சத்யாவை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க காவல்துறைக்கு உத்தரவு. சென்னையில் சிக்னல்கள், மேம்பாலங்களின் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை இடம் மாற்றுவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் ஆய்வு. பயணிகளின் இன்னல்கள் குறித்து மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் அரசு மதுபான கடையில் மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை. 16 டாஸ்மாக் ஊழியர்கள் பணி இடைநீக்கம் செய்து டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டம். அதிமுகவுடன் கூட்டணி என்ற செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது எனவும் விளக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. தமிழ்நாட்டில் நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. திமுகவும் பாஜகவுக்கும் இடையே கள்ள உறவு அல்ல, நேரடியான கூட்டணி. திமுகவினர் மீது மட்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தாதது ஏன் எனவும் சீமான் கேள்வி. மறைமுகம் கள்ள உறவுகள் ரொம்ப நல்ல உறவு, நேரடி கூட்டணி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்க்கிறீல்ல, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதா சந்திக்கிறாரா? இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. இளைஞர், இளம் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என சீமான் அறிவிப்பு. 26ல் நாங்கள் 234 தொகுதியும் தனித்து போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் என்ன நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். புதன்கிழமை விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். தெலுங்கர்கள் குறித்து பேசியதற்கு நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்ட பின்பு அவரை ஒரு தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவதா? இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாரபட்சமாக இருந்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது. அவர் தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார்.
ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை. கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே கோஷ்டி மோதல். அடிக்க பாய்ந்து எல்லை மீறிய ஆபாச வார்த்தைகளால் பரபரப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சியில் மத்திய இணையமைச்சர் ஷோபா பேட்டி. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது. புதிய குளங்கள் மூலம் மொத்தம் 4.6 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க முடியும் என மாநகராட்சி தகவல். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிறப்பு அமர்வை அமைக்க வேண்டும். வழக்கு விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து வாரம் ஒருமுறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து வழக்கு. ஆட்கொணர்வு மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசு சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். சென்னை வியாசர்பாடி மேம்பாலத்தில் 2.5 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்த மாஞ்சான் நூல். கல்லூரி மாணவன், பள்ளி மாணவன் உள்பட 8 பேரை கைது செய்த போலீசார். புல்லட் பைக்கில் இப்போ அவன் கழுத்தில் கீறினதில் பிரேக் அடிச்சு நிற்கிறதுக்குள்ளே கழுத்தை ஆழமாக அறுத்துருச்சு சைடில். இது 7 தையல் போட்டிருக்கு எமர்ஜென்சியில் வச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். இதை மாதிரி திருப்பி நடக்காது. திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி வீடுகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியதால் பரபரப்பு. வீடு பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் தூக்கு போட்டு தற்கொலை. இலங்கை நாட்டின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்பு. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். අධ්‍යාපන සහ වෘත්තීය අධ්‍යාපන අමාත්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ प्रजातांत्रिक समाज